உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 3-in-1 senior living அபார்ட்மெண்டா? 1 senior citizen கான perfect senior living. Number 2 small investment big appreciation. 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. நிறைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா பேரையும் சொல்லிட்டாங்க. தனுஷ் போறாரு, சிம்பு போறாரு, ரஜினிகாமன் சேர்ந்து போறாங்க, நிறைய சொல்லிட்டாங்க. பட் அந்த மாதிரி ஆட்கள் யாரும் போல. சிம்பு வந்து இந்த படம் ஷூட்டிங்கு 8ஆம் தேதி ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரு மதுரையில். அவரே சொல்லிட்டாரு அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போகிறாரு. தனுஷ் வந்து அவருடைய படத்துக்கு வேலையில் பரபரப்பாக இருக்கிறாரு. என்னன்னா ராகுல் கூட்டு வந்த நபர் தான் ராகுலை கூட்டு வந்தது ஜெகதீஷ். ஜெகதீஷும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். இப்போ அவருக்கும் ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் நம்ம சொல்லி கூட்டு வந்தோம், நம்மளால வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இந்த கேவிஎன் தரப்புல இருந்து அவங்க பிசினஸ் பாக்குறோம், அதனால நம்ம பிசினஸ் பண்ணுவோன்றாங்க. ஆனா அவர் கொடுக்குற அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. ஒரு 3 வாரம் கழிச்சு எனக்கு பணம் வர்றதுக்கு, நான் படம் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு அவங்க சொல்றதானே அது. அப்ப யாருடைய கை அங்க ஓங்கி இருக்கும்னா ஓடிடி தான் ஓங்கி இருக்கும். இது ஒரு சிக்கலாவே போகுது. இது என்ன பண்ணணும்னா 2 தரப்புலையும் பேசணும். ஒரு பெரிய படத்தை நீங்க வந்து இது ஒரு எல்லா படத்துக்கு 8 வாரம் நீங்க பிக்ஸ் பண்ண முடியாது. சின்ன படத்துக்கு 8 வாரம் கழிச்சு வந்து அவன் வாங்காட்டி என்ன பண்ணுவீங்க? இல்ல இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாயிருச்சு, குவாலிட்டி கம்மியாயிருச்சு. இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறாங்க. ஃபிலிமில் ஷூட் பண்ணுறப்போ மானிட்டர் கிடையாது. மானிட்டர் கிடையாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஷூட் பண்ணுவாங்க. லைட்டிங் வந்து மீட்டரில் பார்ப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க படத்தை ஷூட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பொள்ளாச்சியில் ஒரு படம் 20 நாள் ஷூட் பண்ணுறாங்கன்னா 20 நாளும் அவங்க எடுத்ததை பார்க்கவே முடியாது. இந்த ஏவிஎம்லாம் ஏன் படம் நிப்பாட்டினாங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னா, அவங்க படம் பூஜை போடுற அன்னைக்கு அந்த பேப்பரில் எழும்போது இன்னைக்கு பூஜை, டிசம்பர்ல மார்ச்ல நவம்பர்ல பூஜை, ஏப்ரல் 14 ரிலீஸ் அப்படி போட்டாங்கன்னா அது மிஸ் ஆகவே ஆகாது. இல்ல இது ஒரு வித்தியாசமான வருடமா இருக்கு. ஏன்னா புதிய இயக்குனர்கள், புதிய நடிகர்கள், கதைக்களம் உள்ள படங்கள், குடும்ப படங்கள் ஓடி இருக்கு. தலைவன் தலைவி, மாமன், குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, எல்லாமே ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல உள்ள படம். அப்ப தியேட்டருக்கு வந்து ஃபேமிலி படங்களை பார்க்க போறாங்கிறது ஒரு நல்ல குட் சைன். நீங்க இது என்னன்னா கழிச்சடை பூரா கழிஞ்சிருங்க. நல்ல குவாலிட்டியான ஃபீல் குட் மூவிஸ் படத்தை வரவேற்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த மாசம் நடக்க போகுது. அது எப்படி நடக்கும், யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது அறிவிச்ச முதல் நாள்ல இருந்தே சர்ச்சையா இருக்கட்டும், இல்லை இவங்களா வருவாங்க, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒரு பேச்சா இருந்துட்டு இருந்துச்சு சார். இப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இதுவா என்னன்னா, தனுஷ் வர போறாரு, சிம்பு, அதுக்கப்புறமா அஜித் வேற மலேசியால இருக்காரு, அவரும் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நிறைய அது ரூமர்ஸா என்ன ஒன்று கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. அப்டேட் என்ன சார்? ஆடியோல நிறைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா பேரையும் சொல்லிட்டாங்க. தனுஷ் போறாரு, சிம்பு போறாரு, ரஜினிகாமன் சேர்ந்து போறாங்க, நிறைய சொல்லிட்டாங்க. பட் அந்த மாதிரி ஆட்கள் யாரும் போல. சிம்பு வந்து இந்த படம் ஷூட்டிங்கு 8ஆம் தேதி ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரு மதுரையில். அவரே சொல்லிட்டாரு அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போகிறாரு. தனுஷ் வந்து அவருடைய படத்துக்கு வேலையில் பரபரப்பாக இருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் வந்து அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் வந்து அவருடைய பட வேலைகள் இருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ண முக்கியமான டேரக்டர்ஸ், அப்புறம் மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், இவங்க போகிறாங்க. ஒரு 200-250 பேர் போகிறாங்க. மற்றபடி நீங்கள் சொல்கிற இந்த லிஸ்ட்டில் யாருமே போகல. அதுதான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குது. நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. பட் யார் யார் போகிறாதுங்கிறது ஃபைனலில் தான் தெரியும். ஓகே சார். அப்போ விஜய் அவர்கள் வந்து சினிமா உலகத்தை விட்டு போறாரு, முழுக்க அரசியல் வந்து அவர் குதிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. அவரை சென்ட் ஆஃப் பண்றதுக்கே கடைசி படமா இருந்துச்சுன்னா அதுக்கு பிரபலங்கள் வரும்ன்றது அவரும் எதிர்பார்த்திருப்பாரா, இல்லைன்னா அவரோட சார்பா இருக்கிறவங்க எதிர்பார்த்திருப்பாங்களான்ற ஒரு இல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். பட் இன்னைக்கு எல்லாருமே பிஸியா இருக்காங்கல்ல. தனுஷ் லைனப் பெரிய லைனப்பா இருக்கு. இப்போ அதுக்காக வந்து அவங்க ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வெளிநாடுகளில் போயிட்டு வரதான் வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் ஒரு பிரியம் இருக்கலாம், ஒரு விஷ் பண்ணலாம், அப்படி வீடியோவை கொடுக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் போக முடியாதுல்ல. எல்லாருக்கும் அவங்க லைனப் வச்சிருக்காங்க, வேலை இருக்காங்க, பிஸியாக இருக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே சார். இப்போ படம் ஆடியோ லான்ச் என்ன செய்யறாங்க அதெல்லாம் தாண்டி படமா என்ன போயிருக்கு, பிசினஸா வந்து என்ன மாதிரியான அப்டேட்ல இருக்கு அப்படின்றது இருக்குல்ல சார்? கரெக்டான ஒரு பிசினஸ்ல தான் இப்போ சிக்கல். ஜனநாயகனுக்கு இப்போ தமிழ்நாடு தியேட்டர்கள் தான் சிக்கல். ஓடிடி வித்துட்டாங்க, சேட்டலைட் வித்துட்டாங்க.
தமிழ்நாடு தேட்டர்கள் அந்த ராகுல்ங்கிறவர் வாங்கினது, அதை வந்து அவர் கடைசி நேரத்தில் வாங்க முடியாமல் போனது. அப்புறம் அவருக்கு கொடுத்து செட்டில் பண்ணியிருக்காங்க. செட்டில் பண்ணதுக்கு பிறகு அந்த ஏரியாவை பிரித்து பழைய மெத்தடில் ஒரே நபருக்கு கொடுக்காம எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க போல அந்த படத்தை. இப்போ இதில் என்னன்னா, ராகுல் கூட்டு வந்த நபர் தான், ராகுலை கூட்டு வந்தது ஜெகதீஷ். ஜெகதீஷும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். இப்போ அவருக்கும் ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் நம்ம சொல்லி கூட்டு வந்தோம், நம்மளால வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இந்த கேவிஎன் தரப்புல இருந்து அவங்க பிசினஸ் பாக்குறோம், அதனால பிசினஸ் பண்ணுவோன்றாங்க. ஆனா அவர் கொடுக்குற அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. அவர் 20 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு அவர் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம் வாங்கிட்டா சொல்றாங்க. வாங்கிட்டாலுமே தமிழ்நாடு தேட்டர்கள் பிரிச்சு விற்கிறதுல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அவ்வளவு ஃபாஸ்டா போகல. இவங்க பெரிய அமௌண்ட் கேட்கறாங்க. அதுக்கு ரீசனே வந்து பெரிய அமௌண்ட் கேட்கறாங்க. விலை பெரிய அமௌண்ட் கேட்கறதுனால ஒன்னும் வந்து தமிழ்நாடு சென்னை சிட்டியே ஒன்றும் பிசினஸ் நடக்கலங்கிறாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் இவங்க ஒரு பெரிய அமௌண்ட் கேட்கறாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால அந்த இழுவரியில ஒன்றும் போயிட்டு இருக்கு. அது சிக்கலா தான் இருக்கு. ஒன்றும் ஃபைனல் பிசினஸ் ஒன்றும் நடந்து முடியல தமிழ்நாடு தேட்டருக்கு. ஓகே சார், இப்போ இருக்கிற பெரிய நடிகர்கள் இருக்கட்டும், அவங்களோட படமா இருந்தாலுமே எப்படி போகுது, பிசினஸா போகுமா, ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல கதையா இருக்குதா, அவங்க இதை வந்து வரவேற்பாங்களா அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்து தான் தியேட்டர்ல வாங்குறதா இருக்கட்டும். இல்லை இப்போ ஓடிடிலேயே இப்போ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை எப்படி பாக்குறீங்க? சினிமாக்கு இது வந்து நல்லதா அமையுமா, இல்லைன்னா வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவாங்க? இந்த பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு. ஏன்னா அவங்க ஆரம்பிக்க போறப்போ ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க, அந்த படம் முடிக்கிறப்ப ஒரு பட்ஜெட் இருக்கும். அப்போ படத்தை முடிச்சுட்டு அவங்க பிசினஸ் போறப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிற்கும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்டையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க பிசினஸ் பண்ணணும். அப்போ அந்த பிசினஸ்ன்னு போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பா தமிழ்நாட்டு சென்னை எடுத்துட்டீங்கன்னா, சென்னையில நிறைய தேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் மினி தேட்டர் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன நினைப்பாங்கன்னா, படம் 3 நாள் தான் ஓடுது, இந்த 3 நாளுக்குள்ள நான் வாங்கின காசை போட்டதை எடுக்கணும். அப்போ தியேட்டர்ஸ் கிடையாது, காட்சிகளையும் அதிகப்படுத்த முடியாது, 4 ஏர்லி மார்னிங் ஷோ தர மாட்டாங்க. அப்படிங்கும் போது இதெல்லாம் கால்குலேட் பண்றாங்க. இப்போ இந்த பெரிய பட்ஜெட் படத்துக்கு இது சிக்கல் இருக்கு. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இது தேவையில்லை. அவங்க எடுக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் போடுறாங்க, குறிப்பிட்ட தியேட்டர் ரிலீஸ் பண்றாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா தியேட்டரை அவங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த சிக்கலே வர மாட்டேங்குது. இந்த பெரிய படங்களுக்கு தான் இந்த மாதிரியான சிக்கல் வருது. அது தயாரிப்பாளர் தான் கடைசியில போய் நிற்கிது. அவர் வாங்கின ஃபினான்ஸ்லாம் சேர்த்து மொத்தமா போய் நிற்கிது. அவருக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுருது. ஏறக்குறைய இந்த படத்துக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இன்னொன்று வந்து சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் ஓடிடியில் ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா தான் ஓடிடியில் நீங்கள் கொடுக்கணும், அதுக்குள்ளே கொடுக்கக்கூடாது அப்படின்றதும் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு விதத்தில் அதான் இப்போ நேற்று திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு, 8 வாரம் கழிச்சு தான் படத்தை நீங்கள் வந்து ஓடிடி கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு மெயின் பிஸ்னஸே ஓடிடி தான். ஆமாம், தேட்டரில் போய் கலெக்ஷன் ஆகி அந்த காசு இவங்களுக்கு வந்து கணக்கு பார்க்குறப்ப வந்துன்னா நம்ம நகைக்கடை கணக்கு மாதிரி இருக்கும். அது தேட்டரில் போயிட்டு வர்றப்ப டாக்ஸ் போய், தேட்டர் வாடகை போய், அந்த யூஎஃப்ஓடைய பணம் போய், எல்லா கணத்தையும் கழிச்சிட்டு கடைசியில தான் வந்து தேட்டர் ப்ரொடியூசருக்கு வந்து நிற்கும். ஒரு படத்தை தேட்டரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யூஎஃப்ஓக்கு பணம் கட்டணும், தேட்டருக்கு பணம் கட்டணும், டாக்ஸ் கட்டணும், இதெல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் கடைசியில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் நிற்கும். அப்போ இவ்வளோ சிக்கல் இருக்கு. ஆனால் ஓடிடி தரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய படத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு மினிமம் பிசினஸ்க்கு வாங்கிக்கிறாங்க. படம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு அட்வான்ஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஃபுல் பேமெண்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ பெரிய படங்களுக்கு மட்டும், பெரிய நடிகருடைய படம் மினிமம் படம் அப்படின்னா ஒரு அந்த பேசின அமௌண்ட்ல ஒரு 30% ஒரு 40% கொடுக்குறாங்க. அதை மட்டும் வாங்கி பண்றாங்க. அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா, இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா? இப்போ அதுவே ஒரு கிளாஸ். இப்போ அப்போ நீங்கள் தேட்டரில் போட்டு நான் ஒரு 3 வாரம் கழிச்சு எனக்கு பணம் வர்றதுக்கு, நான் படம் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு அவங்க சொல்றதானே அது. அப்போ யாருடைய கை அங்கே ஓங்கி இருக்கும்னா ஓடிடி தான் ஓங்கி இருக்கும். இது ஒரு சிக்கலாகவே போகுது. இது என்ன பண்ணணும்னா 2 தரப்புலையும் பேசணும். ஒரு பெரிய படத்தை நீங்க வந்து இது ஒரு எல்லா படத்துக்கு 8 வாரம் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சின்ன படத்துக்கு 8 வாரம் கழிச்சு வந்தா வாங்காட்டி என்ன பண்ணுவீங்க? ஆமா, அதுவும் இருக்கு. அப்ப அதில் ரியாலிட்டியை பார்க்கணும். நீங்க அதுக்கு 2 கேட்டகரியா பிரிக்கணும். முதல்ல பெரிய படத்துக்கு ஒரு 4 வாரம் இல்லை 8 வாரம் கூட வச்சுக்கோங்க. சின்ன படத்துக்கு ஒரு 2 வாரம் வைங்க, அதிகபட்சம் 2 வீக்ஸ் கழிச்சு நீங்க இந்த படத்தை ஓடிடியில் கொடுங்க. இல்ல படம் நல்லா போச்சுன்னா எக்ஸ்ட்ரா பண்ணி வைங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு மியூச்சுவலாக கலை யதார்த்தத்தை புரிஞ்சு அவங்க வந்து இதை பேசணும். எல்லா படத்துக்கும் நெட்டா வந்து 8 வாரத்துக்கு நீங்க போடக்கூடாதுன்னு சொன்னா சின்ன படத்தை எப்படி அவன் பிசினஸ் பண்ணுவான்? சின்ன இங்கேயே ஓடாது, அப்புறம் யாரு வாங்குவா? அப்ப இதை வந்து பேசி முடிவு பண்ணும். இதுல ஒரு நிறைய சிக்கல் இருக்கு, பிராக்டிகலா சிக்கல் இருக்கு. ஓகே சார். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகர்களால் தான் தயாரிப்பாளர்கள் எல்லாமே தெருக்கோடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து பெரிய நடிகர்கள் அப்படின்னாவே அவங்க படம் தந்தா போதும், அவங்க வந்து நடிச்சா போதும்
அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் தாண்டி நம்ம இப்ப சமீப காலத்துல பார்த்துட்டு இருக்கோம், கூலியில இருந்து நிறைய படங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் நடிச்சதுமே ஒரு விமர்சனம் வருது. தயாரிப்பாளர்கள் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க, இவங்களால தான் அவங்க வந்து பணம் எல்லாமே இழந்து போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இது எப்படி பாக்க? இல்ல, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாயிருச்சு, ஓகே, குவாலிட்டி கம்மியாயிருச்சு. இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறாங்க. ஃபிலிமில் ஷூட் பண்ணுறப்போ மானிட்டர் கிடையாது. மானிட்டர் கிடையாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஷூட் பண்ணுவாங்க. லைட்டிங் வந்து மீட்டரில் பார்ப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க படத்தை ஷூட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பொள்ளாச்சியில் ஒரு படம் 20 நாள் ஷூட் பண்ணுறாங்கன்னா 20 நாளும் அவங்க எடுத்ததை பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு என்ன எது பார்க்க மானிட்டர் இருக்காது. அப்போ அந்த எடுத்த எக்ஸ்போசரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்னைக்கு அனுப்புவாங்க. சென்னைக்கு அனுப்பிச்சு அதை வந்து பிரிண்ட் போட்டு ப்ராசஸ் பண்ணி அதை பார்க்கணும் டைரக்டர் நினைச்சாருன்னா அங்கே லோக்கலில் உள்ள தியேட்டர்லாம் நைட் ஷோ பார்ப்பாங்க. படம்லாம் முடிஞ்சப்போ நம்ம எடுத்தது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்படி தான் ஒரு படத்தை பார்க்க முடியும். அன்னைக்கு அப்படி உள்ள சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் ஒரு படம் 40 நாளைக்கு எடுக்க மாட்டாங்க. அவுட்டோரில் நான் சொல்றது, அவுட்டோரில் 6 மணிக்கு மேலே லைட்டு போயிடும், ஏர்லி மார்னிங் 9 மணிக்கு வைக்கணும், சில நேரங்களில் மழை வந்துடும். எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு அந்த படத்தையும் வந்து அவங்க 40 நாளைக்கு 2 ஷெட்யூல்மாங்க. ஒரு படத்துக்கு 2 ஷெட்யூல் தான். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு செகண்ட் ஷெட்யூலோட பூசணிக்காய் உடைச்சிருவாங்க, படம் ஃபினிஷ். அந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இளையராஜா மியூசிக் மாதிரியான மியூசிக் இருந்ததுன்னா படம் பூஜை போட்ட அன்னைக்கு ஒரு பிசினஸ் கொடுத்துருவாங்க, ஏரியா வாங்கிடுவாங்க. இப்போ இவ்வளவு சேஃப் கார்டாக இருந்தது. தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் பெருசாக கிடையாது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸும் பெருசாக கிடையாது. நீங்கள் நம்ம பல படங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்க பல படங்கள் 40 நாள் 35 நாள் எடுத்த படம், பல சாங்ஸ் நம்ம கேட்குறோமே, அதெல்லாம் ஒரு நாள் எடுத்த பாடல்கள். உதாரணத்துக்கு சொன்னால் ஜானி படத்தில் பார்த்துருப்போம், காற்றின் எந்தன் தீபம்னு ஸ்ரீதேவி பாடுவாங்க. அன்னைக்கு ஸ்ரீதேவி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஆஃப் டே தான் டேட் இருக்கு, கால் ஷீட் இருக்கு, நீங்க வந்து அதுக்குள்ள எடுத்துருங்கன்றாங்க. இந்த சாங் வந்து ஒரு பெரிய சாங், ஹிட்டான சாங். மகேந்திரன் அங்க யோசிக்கிறாரு, இந்த பாட்டு என்ன பண்ணணும், கிரௌட்ல அவங்க பாடுற மாதிரியான சாங், ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. இவங்க பாடிட்டு இருக்காங்க, மழை வந்துருச்சு, யாருமே இல்ல, மழை வந்தாலும் இவங்க பாடுறாங்க அப்படின்னு சீனை மாத்துறாரு. இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் மாறி மாறி பாடிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் ரஜினி ஓடி கட் பண்ணா படத்தோட ஏற்கனவே இல்ல சீன்ஸ் அது, அதை தூக்கி போட்டு ஓடி வர்ற மாதிரி, போலீஸ் சேஸ் பண்ற மாதிரியான காட்சியில இன்டர்லாக்ல போட்டு அந்த பாட்டை ஃபுல் பண்ணி ஒரு பாட்டை எடுத்து முடிச்சிட்டாரு. அந்த பாட்டை நம்ம இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு பிரில்லியண்டாக அன்னைக்கு டைரக்டர்ஸ் இருந்தாங்க, ப்ரொடியூசருடைய சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. சமீபத்துல எல்லாம் ஒரு படம் பார்த்தேன், ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஒரு நடிகரை அழைச்சிட்டு வர்றாங்க பேசிக்கிட்டே, அந்த மாதிரியான ஒரு காட்சி. கிட்டத்தட்ட அந்த காட்சி ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல போகுது. காட்டுக்குள்ள நைட் எஃபெக்ட் எடுத்திருக்காங்க, ஃபுல்லா இருட்டாவே இருக்கு. இதுக்கு ரியலாகவே ஒரு 10-50 கேரவானை கூட்டு போய் அந்த காட்டுக்குள்ள வச்சு எடுத்திருக்காங்க. நாங்கள் காட்டில் லைட் எஃபெக்ட்ல என்ன தெரிய போகுது, நீங்க அதை வந்து எங்க வேணாலும் மேட்ச் பண்ணி எடுக்கலாம். ஒரு வீட்டுக்குடைய பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய 2 லைட்டுக்கு செடிக்கு லைட் பண்ணிட்டு கூட நம்ம காட்டில் இருக்கமா எடுக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, லைவா இருக்கணும், அதனால குவாலிட்டியும் கிடையாது, இதெல்லாம் அத்தியாவசிய செலவுகள். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரியான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக வந்து நிக்குது. அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக வந்து நிக்குது, சொன்ன டேட்லயும் படம் பண்றது இல்ல. இந்த ஏவிஎம்லாம் ஏன் படம் நிப்பாட்டினாங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னா, அவங்க படம் பூஜை போடுற அன்னைக்கு அந்த பேப்பர்ல வரும்போது இன்னைக்கு பூஜை, டிசம்பர்ல மார்ச்ல நவம்பர்ல பூஜை, ஏப்ரல் 14 ரிலீஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா அது மிஸ் ஆகவே ஆகாது. அதுக்குள்ள கரெக்டா படத்தை முடிச்சிருவாங்க, கரெக்டா படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள டேரக்டர்ஸ்கிட்ட போய் நீங்க படத்தை எத்தனை நாள் எடுக்கிறீங்கன்னா கோச்சுக்குவாரு. என்ன நீங்க என்னுடைய கிரியேட்டிவிட்டிக்கு நீங்க அனுப்புறீங்களா, என் கிரியேட்டிவிட்டிக்கு வந்து நீங்க வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றீங்களா, நோ உங்க வீட்டில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. இதெல்லாம் பார்த்தாங்க அப்படி ஏவி மாதிரி நிறுவனங்கள், என்னடா புதுசா இருக்குது அப்படின்ட்டு ப்ரொடக்ஷனே நிப்பாட்டான். ஏன் கேட்டீங்கன்னு கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் காரணம். நடிகர்கள் மட்டும் காரணம் கிடையாது, சில இயக்குநர்களும் காரணம். அப்ப என்ன செய்யணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாயிருச்சு, குவாலிட்டி இல்ல, ஒரே மாதிரியான படங்கள் பண்றாங்க. ஒரு நடிகர்கிட்ட போனா அவரை சார்ந்து கதை பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப மலையாள படங்கள்லாம் பாத்தீங்கன்னா புது அட்டெம்ப்ட் பண்றாங்க, புதிய முயற்சி பண்றாங்க, வித்தியாசமான கதைகள் எல்லாம் வருது. நமக்கு வந்து ஒரு நடிகர் உள்ள வந்தாருன்னா அவரை சுத்தி தான் கதை பண்றாங்க. அவருக்கான கதை எம்ஜிஆர் காலத்துல இருந்துச்சு. பட் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தாலும் கூட அதுல சின்ன ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். எம்ஜிஆர் படங்கள்ல ஒரு லேடிஸ் சென்டிமெண்ட் இருக்கும், அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், அதுல ஏதாவது ஒரு இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லையே, நீ கதையே தேவையில்லை, ஒரு மாஸ் ஹீரோ கிடைச்சா போதும், அவருக்கு ஒரு 10 பாட்டு, ஒரு 10 ஃபைட்டு, ஒரு பஞ்சு 10-20 பஞ்ச் டைலாக்கு. அந்த பழைய படத்துல வந்து ஒரு லோக்கல் ரவுடி, இந்த படத்துல இன்டர்நேஷனல் ரவுடி, இது இருந்தா போதும் நினைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்ததுனால அந்த படத்தை வந்து மக்கள் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கிடையாது, காமன் ஆடியன்ஸ். அந்த ரசிகர்கள் ஓடிறாங்க படத்தை, காமன் ஆடியன்ஸ் உள்ள வரல. அப்ப இது எல்லாமே ஒரு படத்தை நஷ்டத்துக்கு காரணம். ரெண்டாவது தயாரிப்பாளரை வந்து நீங்க வந்து அன்னைக்கு வந்து முதலாளின்னு தான் கூப்பிடுறாங்க. இறந்து போன ஏவிஎம் சரவணன் கடைசி நிமிடம் வரைக்கும் ரஜினிகாந்த் முதலாளின்னு கூப்பிடுறாரு, கமலஹாசன் முதலாளின்னு கூப்பிடுறாரு, வாகினி ஸ்டுடியோ ஓனரை எம்ஜிஆர் முதலமைச்சரானதுக்கு பிறகு முதலாளின்னு கூப்பிட்டாரு. அவங்களுக்குலாம் ஒரு உதவிகள் பண்ணாங்க.
விஜயகாந்த் மாதிரியான ஆட்கள் ஒரு படத்தை எடுத்து தயாரிச்சு நஷ்டமா போச்சு ஒரு தயாரிப்பாளருக்குன்னா அவருக்கு இன்னொரு படம் பண்றாரு. இதெல்லாம் அன்னைக்கு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்காரு, நம்மளை நம்பி பணம் போட்டிருக்காரு, அவருக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்னு. இன்னைக்கு அப்படி நினைக்கலையே. இன்னைக்கு ஆந்திராவில் வந்து 2-3 ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர் இருந்தாங்க. போறப்ப திருப்பதியில காசை வட்டி போட்டே போயிட்டாங்க, இந்த பக்கம் வரவே மாட்டோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்கள வந்து உரிச்சு தொங்க விட்டுட்டாங்க. இப்ப ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் நடக்குதுங்க. இப்ப வந்து இதெல்லாம் காரணம் ஒரு சில தயாரிப்பாளர்கள், ஒரு சில இயக்குனர்கள், ஒரு சில நடிகர்கள் பண்ற அட்ராசிட்டினால தயாரிப்பாளர்கள் ரெகுலரா படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்லாம் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டுறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஓகே சார், நம்ம இந்த வருடத்தோட 2025 இறுதிக்கு வந்துட்டோம். வாரமான ஒரு 12 படம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த வருடத்துல தமிழ் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே அவ்வளோ குவாலிட்டியாவோ இல்லைன்னா அவ்வளோ மிகப்படுத்தி பேசப்படுற மாதிரி படங்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் இந்த வருடத்தோட மிட்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருடம் முடிய போது எப்படி பாக்குறீங்க இந்த வருஷத்தோட? இல்ல இது ஒரு வித்தியாசமான வருடமா இருக்கு. ஏன்னா புதிய இயக்குனர்கள், புதிய நடிகர்கள், கதைக்களம் உள்ள படங்கள், குடும்ப படங்கள் ஓடி இருக்கு. தலைவன் தலைவி, மாமன், குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, எல்லாமே ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள படம். அப்ப தியேட்டருக்கு வந்து ஃபேமிலி படங்களை பார்க்க போறாங்கிறது ஒரு நல்ல குட் சைன். நீங்க இது என்னன்னா கழிச்சடை பூரா கழிஞ்சிருங்க. நல்ல குவாலிட்டியான ஃபீல் குட் மூவிஸ் படத்தை வரவேற்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இதை வந்து வரக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஃபேமிலி படத்தை வந்து படத்தை தியேட்டர்ல பார்க்க மாட்டாங்க கிடையாது. ஃபேமிலி படத்தை தியேட்டரோட பார்த்துருக்காங்க. தலைவன் தலைவியை குடும்பமா பார்த்துருக்காங்க, குடும்பஸ்தனை எல்லாரும் பார்த்துருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் முதல் கொண்டு பார்த்துருக்காங்க. அப்படின்னா ஆடியன்ஸோடைய நீங்க வந்து ரசனைகள் மாறி இருக்கு. அவங்க வித்தியாசமா ஏதாவது கேட்கறாங்க, புதுசா ஏதாவது கேட்கறாங்க, யதார்த்தமா இருக்கணும்னு கேட்கறாங்க. முக்கியமா யதார்த்தமா இருக்கணும். தான் வாழ்வியல பார்த்த விஷயம், தான் வீட்டுல பார்த்த விஷயம், தான் தெருவில் பார்த்த விஷயத்தை நீங்க ஒரு கதையா பண்ணுங்க, கதைக்களமா பண்ணுங்க. எங்களுக்கு ஏலியன் வச்சு படம் பண்ண வேண்டாம், யானை குரங்கு வச்சு படம் பண்ண வேண்டாம், ஒரு மாசு ரவுடியா ஊர்ல ஒரு ரவுடி தான் இருப்பான், எல்லாருமே ரவுடியாவா இருப்பான், எங்களுக்கு அந்த கதையே வேண்டாம். ஊர்ல ஒதுக்குப்புறமா ஒருத்தன் ட்ரக் மாஃபியா வச்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு அந்த கதையை திருப்பி எடுக்காதீங்க. எங்களை சுத்தி நடக்கக்கூடிய கதை எடுங்க. இப்போ ஒருத்தன் ட்ரக் கடத்துறான், ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றான்னா அவன் எல்லாரும் கூட இருக்க மாட்டானே, அவனை பத்தி நமக்கு தெரியாது. நம்மளை சுத்தி இருக்க நம்பி ஒரு படம் பண்ணுங்க. கனெக்ட் பண்ண முடியாது. அவன் சொல்றதுதான் கதை. அவர் அங்கிருந்து வர்றாரு, இங்கிருந்து வர்றாரு, கடல்ல கடத்துறாரு, கப்பல்ல கடத்துறாருன்னு ஏதாவது சொல்லுவானுங்க. நம்ம பார்த்துட்டு வந்துடும். அது பெருசா நமக்கு டச் ஆகாது. ஆனா அதே இது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட், நம்ம ஆபீஸ்ல நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட், ரோட்ல நடக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சம்பவம், இதை நீங்க படமா பண்றப்ப அவனுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். அது எல்லாமே இந்த வருஷத்துல சாத்தியமா இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், குடும்பஸ்தனா இருக்கட்டும், தலைவன் தலைவியா இருக்கட்டும், அந்த டூடா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அதனால அந்த படங்கள் ஓடுது. பெரிய படங்கள் பூரா விழுந்திருக்கு. பெரிய மாஸ் ஹீரோஸ் படங்கள் அடி வாங்கியிருக்கு, மாஸ் டேரக்டர்ஸ் படம் அடி வாங்கியிருக்கு, பிற பிரம்மாண்ட படங்கள் அடி வாங்கியிருக்கு, பெருசா அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ண படங்கள் அடி வாங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து இவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை தான். இது நல்ல படங்களே மக்கள் எப்பொழுதும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் சினிமா குறித்து. மிக்க நன்றி சார் நிகழ்ச்சிக்கு.